ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகுதியிலே முதலாவது ஒரு திறந்தவெளி கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்தை முதல்ல பார்த்துருந்தேன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா ஏராளமான பேர் என்னை அழைத்து கொண்டே இருக்கிற இடத்திற்கு நான் போக வேண்டும் என்கிறதுனால இந்த ஓரத்தில் இருந்தால் மற்றவர்கள் வர முடியாதே என்கிற ஒரு ஆதங்கத்தின் நிமித்தமாக. ஆனால் சகோதரன் டேவிட் இளவரசனும் அவருடைய மனைவியும் அவருடைய சபையாரும் என்னை தொடர்ச்சியாக அவர்கள் தொந்தரவு பண்ணி எங்களுடைய பல வருடங்களுடைய ஜெபம் என்று சொன்னபடினாலும் எங்களோடு கூட ஊழியம் செய்கிற சில ஊழியர்களுடைய ஆலோசனைப்படியும் எங்கள் மத்தியில் நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 மாதங்களில் என்னுடைய பல நிகழ்ச்சிகளை நான் ரத்து செய்ய வேண்டியிருந்தது. பேசக்கூட பலன் இல்லாமல் நான் கொஞ்சம் மாற்றப்பட்டிருந்தேன். ஆகையினாலே சென்னை கூட்டங்கள் எப்படி இருக்கும் என்று என்னோடு கூட சேர்ந்தவர்கள் கவலைப்பட்டாலும் அநேகருடைய ஜெபம் என்னை தாங்கினதற்காக, அநேக தேவ பிள்ளைகள் எனக்காக ஜெபித்து திறப்பில் நின்றதற்காக நான் அவர்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நான் போன வருடத்தின் இறுதியிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தேன். அதனுடைய 2 கவியை மாத்திரம் இங்கேயும் சொல்லிக் கொடுப்பது நலம் என்று இங்கே வந்த பிறகுதான் எனக்கு ஒரு தொடுதல் உண்டாயிற்று. நான் இதை பாடி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனாலும் இந்த பாடல் ஒரு ஆழமான வார்த்தைகளை உடைய பாடல். இந்த பாடலை நான் எழுதுவதற்கு மிகவும் போராடின பின்புதான் இந்த வார்த்தைகளை நான் வெளியே கொண்டு வர முடிந்தது. அந்த பாடலை நீங்கள் யூடியூபிலே கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தேசம் எதிர்பார்க்கிறதை குட்டி என் அருடைய தம்பி வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் சொன்னார்கள். சபையின் பொறுப்பை அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். இங்கே காணிக்கைக்கு பாடினவர்களும் அந்த காரியத்தை தட்டி எழுப்பும் வண்ணமாக சில எண்ணெயை ஊற்றினார்கள். அதை தொடர்ச்சியாக எனக்குள்ள ஒரு பெரிய தேவ ஆவியானவருடைய கிரியை வேண்டும் என்பதற்காக அந்த முதல் கவியையும் கடைசி கவியை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போகவில்லை. ஆனால் கடைசி கவியை மட்டும் நாம் கொஞ்சம் ரிப்பீட்டாக பாட போகிறோம். இந்த தேசத்திற்கு தேவை என்ன என்றால் தேவனை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவர்கள். நம்புகிற மாத்திரம் கரங்களை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, ஆண்டவரை காண்பிக்கிறவர்கள் வேண்டும். வார்த்தையினாலே, தன்னுடைய வாழ்க்கையினாலே, தன்னுடைய சிந்தனையினாலே, தன்னுடைய செய்கைகளினாலே இயேசுவை போல வாழ்ந்து காண்பித்து. ஆனால் நமக்குள்ளே பெரிய போராட்டமும் இருக்கிறது. உம்மோடு உறவாட என் உள்ளம் துடிக்குது ஆண்டவரே. ஆனால் இந்த உலகத்தினுடைய பாடுகள், உலகத்தினுடைய வியாகுலங்கள், உலகத்தினுடைய வேலைகள், உலகத்தினுடைய இச்சைகள், ஆண்டவருக்கு விரோதமான இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னை அழுத்தமாக அந்த உலகின் உறவு என்னை பிடித்து இழுக்கிறது என்று சொல்லி இந்த பாடலிலே 4 கவிகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் பாடப்போகவில்லை. முதல் கவியையும் கடைசி கவியையும் நான் உங்களோடு கூட. முதல் கவி கபடமும் கற்பனையும், தேவையில்லாத ஏராளமான கற்பனைகள், அதை நிறைவேற்றுவதற்காக ஆடுகிற கபடமுள்ள ஒரு வாழ்க்கை, அதனால் உண்டாகிற வேதனை அனைத்தையும் கல்வாரியில் அறைந்திட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஜெபமாகவும், கடைசி கவியிலே அந்த தேடிடும் கண்கள் என்மேல் படுகிறதே, தேடி தேடி அலைந்த உடைய கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. மனதிலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன், இதயத்தை தந்துவிட்டேன். ஆகையினால் உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா என்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்னதாக ஒரே ஒரு தடவை பாடுகிறேன். கடைசி இந்த 4வது மட்டும் தெரிந்தவர்களினோடு கூட சேர்ந்து பாடலாம். ஒருவேளை கேட்டு இருக்கலாம் யூடியூபில். உம்மை காண்பிக்க அந்த தேசத்தில் வந்திருக்கிறோம் என்கிற ஒரு கூட்டத்தை இந்த 3 நாட்களிலும் ஆண்டவர் உருவாக்குவார் என்று விசுவாசிக்கிறேன். தேவை 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 தேசத்தில்
தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? தேவை தேவை தேவை, தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும், கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும், கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமாம்? உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. அந்த தேவை என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவது போல, எப்படி ஏசாயா 6வது அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டினாரோ, எனக்கு ஆட்கள் தேவை என்று அலறுகிற ஆண்டவருடைய கண்களிலே அவருடைய கண்களின் மேல பழவதாக என்கிற அந்த நினைவோடு கூட கடைசி கவியை நாம் பாடலாம். தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே. 54 வருடங்களுக்கு முன்னதாக அந்த கண்கள் என்னை கண்டதினால் தான் அது என்னை இங்கே இருந்து சென்னையில் இருந்து என்னை தள்ளிக்கொண்டு வட இந்தியாவிலே மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் என்று சொல்கிற கல்லறை பூமிக்குள் அனுப்பி வைத்ததையா. அந்த கண் உங்கள் மேல படுவதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்களும் செயல்பட்டுத்தான் ஆவீர்கள். எப்படியாயிலும் ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டிய துடிப்பு உங்களிலே உண்டாயித்தான் ஆண்டவர். அதை சேர்ந்து பாடலாமா? தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே, தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மோடு இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மை காண்பிக்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. இந்த உலகத்திற்கு, இந்த அழியும் என் தேசத்திற்கு உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. நடப்பதாக சுவாமி
நடப்பதாக. இந்த 3 நாட்களிலும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு முன்னதாக வைத்தார். பயங்கரமாய் தீவிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய ஓட்டத்தை எப்படி முடித்தான் என்பதை அவனுடைய சொந்த வார்த்தைகளிலேயே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு மதவெறியன். மதம் அவனுடைய தலையின் மேலே ஏறி இருந்தபடியினால் கொடூரனாய் துன்மார்க்கனாய் வீடுகளிலே நுழைந்து ஆட்களை பிடித்திழுத்து அவர்கள் கொலை செய்வதற்கு தானும் சாட்சியாகி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் சவுல் என்கிற பவுல். இதை இங்கே கூடியிருந்திருக்கிற ஜனங்களும் அறிவார்கள். ஒருவேளை என்னுடைய சத்தத்தை தூரத்தில் கேட்கிறவர்களுக்காக நான் சில அடிப்படையான காரியங்களை சொல்லிவிட்டு இந்த வசனத்திற்குள் நான் செல்ல விரும்புகிறேன். அவன் தன்னை குறித்தே சொல்லுகிற வார்த்தைகளை நமக்கு தெரியும். ஆனால் அவன் முடிக்கும் போது, தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் போது எந்த வார்த்தைகளை எழுதுகிறான் என்கிற வசனங்களுக்கு நேராகத்தான் தேவன் இந்த நாட்களிலே பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டு இந்த வசனங்களை எனக்கு முன்னதாக கொண்டு வந்தார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் இந்த 3 நாட்களில் தியானிப்பதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளிலே அதிக கவனம் செலுத்தியிருக்கிறவர்கள் எனக்கு தெரியாது. இந்த 3 நாட்களிலும் நியாய தீர்ப்பை குறித்து தான் கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டும் என்று நான் வாஞ்சித்த அதே வார்த்தைகளை சகோதரன் வெஸ்லியிடம் நான் பேசவில்லை இந்த கூட்டத்தில் என்ன பேச போகிறேன் என்று. ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தோடு கூட இணைந்த வார்த்தைகளை நடத்தித்தான் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்கிறதை குறித்து அவர் உங்களை நினைப்பூட்டினார். இந்த தொடர்ச்சியான அந்த 3 நாட்களிலும் பேசுகிற காரியம் ஒரு கோர்வையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிப்படையான சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு ஆண்டவரை இப்படி அறிந்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். வேதம் முழுவதும் விசேஷமாக வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரத்தில் அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற சில முக்கியமான காரணங்களில் ஒன்று அது என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. கிறிஸ்தவ ஓட்டம் ஒரு தோற்று போகிற ஓட்டம் அல்ல. உண்மையான விசுவாச ஓட்டம் ஒரு தோற்று போகிற ஓட்டம் அல்ல. அது எப்பொழுதும் ஜெயம் எடுக்கிற ஓட்டம். அதற்கு ஒரு நிச்சயம் உண்டு. நமக்கு மற்றவர்களுக்கு என்னையா வித்தியாசம்? மற்றவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்கேன், அடுத்த பிறவியில் எப்படி பிறப்படும் தெரியாது, நான் சுத்தி கொண்டே இருப்பேன், 64,000 தடவை பிறப்பேன் என்று வட இந்தியாவில் சொல்வார்கள். 64,000 தடவை பிறந்தாதான் நான் அடுத்த கரைக்கு போக முடியும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அது அவருடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையோ ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9:27 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஏதோ நியாயாதிபதிக்கு முன்னதாக நிற்கப் போகிறது என்பது மாத்திரமல்ல, அங்கே எனக்கு கிடைக்க போறதை குறித்தும் ஒரு ஆழமான அகலமான ஒரு விசுவாசம் நமக்கு உண்டு. மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? We have a hope. அந்த நம்பிக்கைக்காக தான் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை எப்படியாவது நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற தைரியத்தோடு ஒரு மனிதன் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீரானதாக இருந்திருக்கலாம் என்று ஒருவேளை யோசிக்க தோன்றலாம். இந்த ஓட்டத்தை ஓடுகிற மனுஷன் சில காரியங்களை இங்கே சொல்லுகிறான். அந்த 5 வார்த்தைகளை இந்த 2 வசனங்களிலிருந்து நான் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன்.
முதலாவது 7வது வசனத்தில் போராட்டம் என்கிறான், பின்பு ஓட்டம் என்கிறான், பின்பு விசுவாசம் என்கிறான், அதற்கு பிறகு நீதியின் கிரீடம் என்கிறான். ஆனால் முடிக்கும் போது அதை தந்தருள்வர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர். நான் வணங்குகிற ஆண்டவர், நான் அறிவிக்கிற ஆண்டவர், நான் ஆண்டவருக்கு நான் தைரியமாக சொல்வதற்கு ஒரு பெரிய அடைப்பு பெயரை உடையவராயிருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் நியாய தீர்ப்பின் செய்திகள் அதிகம் சொல்லப்படுவதில்லை. ஆனால் வேதம் காண்பிக்கிற அந்த சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் என்றால் அது உங்களை ஞாபகப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களை எச்சரித்து அவங்களை தைரியமாக ஓடுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றாய் கவனிப்போம். இந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. பாடினவர்கள் ஒரு பாட்டை பாடும்போது 2ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் எனக்கு மறுபடியும் துளிர் விட்டு எழுத ஆரம்பித்தது. சங்கீதம் 2 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும். ஏனையா குமாரன் கோபம் கொள்ளாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும், நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை இருக்கும், முத்தம் செய்யுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் பற்றி எரியும் போது எப்படி இருக்கும் என்பதை நான் கடைசி நாளிலே நான் கொஞ்சம் விளங்க பண்ணுகிறேன். ஆனால் அவரை நீதியுள்ள நியாயாதிபதி என்றுதான் சங்கீதக்காரன் காலத்திலேயே அடிக்கடி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 9 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. தம்முடைய சிங்காசனத்தை அவர் நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லது ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலே அவரை நியாயாதிபதியாகத்தான் சங்கீதக்காரனே தெளிவாக பார்க்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எந்த மனிதன் நியாய தீர்ப்பை குறித்த தெளிவான எண்ணங்களையும் தெளிவான விளக்கங்களையும் உடையவனாயிருக்கிறானோ அவன்தான் தேவ அன்பை மேன்மை பாராட்டுவான். தேவ அன்பை மேன்மை பாராட்டுகிறவன் தான் தேவனுடைய கிருபையை ஒழுங்காக புரிந்து கொள்வான். நான் சொல்கிறதை மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். எந்த மனிதன் நியாய தீர்ப்பை குறித்து தெளிவான எண்ணத்தை தேவ வசனத்தின் முன்பாக அறிந்திருக்கிறானோ அவன்தான் தேவ அன்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். தேவ அன்பை புரிந்து கொண்டவன் தான் தேவனுடைய கிருபையை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு இது தவறிவிட்டதினால்தான் ஆரம்பிப்பதை வேறு விதமாக ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு அநேக போதகர்கள் நம்மை நிறுத்திவிட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஏனையா சொல்லுகிறேன், நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் அன்பு என்கிற வார்த்தை தமிழ் பைபிளின்படி 304 தடவை வருகிறது. ஒருவேளை சில டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம், ஆனால் குறைந்தபட்சம் 300 தடவை அன்பு என்கிற வார்த்தை நம்முடைய சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அன்புள்ளவர்கள் என்கிற அடைப்பெயரை நாம் அநேக நேரங்களிலே வெளிப்படுத்துகிறோம். சில நாட்களுக்கு முன்னதாக எனக்கு ஒரு சகோதரி பீகாரில் ஊழியம் செய்து இன்னொரு ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரி அங்கே இருந்து அவள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டாள். என்னம்மா நான் உனக்கு செய்கிறதுன்னு கேட்டபோது அவள் தன்னுடைய மகளுடைய காரியத்தை குறித்து கொஞ்சம் பேசினாள். எல்லாவற்றையும் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. பேசிவிட்டு சொன்னாள், என் மகள் ஒரு தம்பி இஸ்லாமிலிருந்து இப்பொழுது ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறானாம், அவனை திருமணம் செய்வேன் என்று சொல்கிறாள். திருமணத்துக்கு நாளையும் குறித்து விட்டாள். யாரோடெல்லாம் சேர்ந்து இப்ப என்னை அழைக்கிறார்கள். நான் என்ன செய்வது? என்னுடைய மகளை எப்படி காப்பாற்றுவது? அவள் எனக்கு ஒரே மகள் ஆயிற்றே என்று
அவள் புலம்பினாள். அப்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த இஸ்லாம் நண்பர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டது உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டபோது அவனிடத்தில் நானே கேட்டேன் ஃபோனில். அவன் சொன்னான், கிறிஸ்தவங்களாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க, அதனால நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். Hallelujah. The love attracts. அதுக்காக அவன் மனம் திரும்பிதான் ஞானஸ்தானம் எடுத்தான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்பு யாரையும் இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாகிய பொக்கிஷத்தை நாம் பெற்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த பெரிய வார்த்தை நம்முடைய வேதத்தில் மாத்திரம் இருக்கிறது. அதை நாம் அனுபவிக்கிறவர்கள். பட் at the same time we fail to understand one thing. அதே நேரத்தில் நாம் நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தை எத்தனை தடவை எழுதியிருக்குன்னா 421 தடவை எழுதியிருக்கு. அப்போ எதுக்கு ஆண்டவர் அதிக முன்னுரிமை கொடுக்கிறார்? அன்பை காட்டிலும் நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் அதிக அழுத்தமாய் கொடுப்பதற்கு காரணம், நீ நியாய தீர்ப்பை அறிந்து கொண்டால்தான் கல்வாரியிலே அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு தன்னுடைய குமாரனிலே நிகழ்த்துகிற காரியத்தை நீ பார்க்க முடியும். அப்பொழுதுதான் அவர் உன்மேல் வைத்திருக்கிற கிருபையை நீ புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பின் நிமித்தமாக நீ அவரிடத்தில் ஓடி வர முடியும். ஆகையினால் தான் நியாய தீர்ப்பு என்கிற செய்தி எல்லா இடங்களிலும் தெளிவாக பேசப்பட வேண்டிய அவசியம் உண்டு என்பதை நான் இங்கே அழுத்தமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இதை மனதில் கொண்டுதான் பவுல் வேலை செய்தான், வாழ்ந்தான், ஆண்டவரை வெளிப்படுத்தினான் என்பதை நான் வரும் நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த நீதியா நியாயம் தீர்ப்பார் என்ற அந்த வார்த்தையை அவன் தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும்போது ஒரு நிச்சயத்தோடு, ஒரு தெளிவான காரியத்தோடு, எனக்கு அவர் நிச்சயமாக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அனைவருக்கும் என்று சொல்லி என்னையும் உங்களையும் இணைத்து கொண்டானே, அவனுக்கு நன்றி செலுத்தலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தை அநேகருக்கு கேட்பதற்கு இஷ்டப்படவில்லை. நியாய தீர்ப்பு என்கிற காரியத்தை குறித்து அதிகம் பேசுவதற்கு அநேகருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவருடைய காரியங்கள் எல்லாம் வெளிவந்து விடுமோ என்கிற ஒரு பெரிய பயம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. என்னுடைய ஆரம்ப நாட்களின் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் நுழையும் போது என்னை அதிகமாக தொட்ட காரியம், அதை நான் பாடலாகவே பாடி தனியாய் உட்கார்ந்த போது இன்றைக்கும் அதை பாடி கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நிற்பது வழக்கம். அது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த பழைய பாடல்கள் மறக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அதை மாத்திரம் நான் ஒரு 2 கவியை மாத்திரம் பாடுகிறேன். பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரி. மறுபடியும் பாடலாமா? பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்ன என் நேசித்தி என்ன என் பொன்னாதா கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே,
கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இந்த கல்வாரி சிநேகத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அனுபவிக்காமல் போறதற்கு காரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பை சரியாய் புரிந்து கொள்ளாததான் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். பாவிகளுக்குரிய காரியத்தை வேதம் எப்படி சொல்கிறது என்பதை முதலாவது கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். பிரசங்கியை கேட்டு பார்க்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் சாலமோன் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். இன்றைய வாலிபர்களை பார்த்தவன் சொல்லுகிற காரியம் மாத்திரமல்ல, அன்றைய வாலிபர்களுக்கும் அவன் சொன்ன காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், கண்ணின் காட்சிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும், இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும், நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும், உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி, உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை, இளவயதும் வாலிபம் மாயை. அருமையானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிற ஒரு பெரிய காரியம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு ஒன்றும் தப்புவதில்லை. நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லுகிறாயா? வாழலாம். இப்படித்தான் இருக்கிறதற்கு எனக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நான் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறாயா? நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். பிரசங்கி தெளிவாக சொல்லுகிறான், நீ எப்படியும் வாழலாம், ஆனால் ஒன்று ஞாபகத்திலே வைத்துக்கொள், மறந்து விடாதே. நீ எல்லாவற்றையும், உன்னுடைய கண்களின் இச்சை, உன்னுடைய மாம்சத்தின் பெருமை, உன்னுடைய மாம்சத்தின் இழுப்பு, அனைத்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிய வேண்டும் என்று சொல்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை குறித்து பேசிவிட்டு கடைசியாக சொல்லுகிற அவருடைய காரியத்தை பாருங்கள். 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து விடலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும், ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் நியாயத்திலே கொண்டு. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு சபைகளிலே கொஞ்சம் குறைவாகத்தான் அழுத்தமாக பேசப்படுகிறது என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் வேதம் காண்பிக்கிற சில காரியங்களை பாருங்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன அழகாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை பவுலுடைய நிருபங்களிலே பார்க்கலாம். எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை என்றாலும் நாம் இந்த காரியங்களை புரிந்து கொள்வது நல்லது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ரத்தம் செய்த காரியம் பாருங்கள். என்னுடைய அனைத்து தீமைகளையும், என்னுடைய அனைத்து மாறுபாடுகளையும், தேவனுக்கு விரோதமாக ஏறெடுத்த கிரியைகளையும் ஒரே ரத்தத்தினால கழுவி எடுத்து அவருடைய ஆவியினாலே என்னை பரிசுத்தமாக்கி அவருடைய முன்னதாக நிற்பதற்கு என்னை நீதிமானாக மாற்றின இயேசுவின் நாமத்திற்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவு இல்லாததினால்
மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகையினால் தான் இந்த தேசத்திற்கு உண்மையான மெய்யான தேவன் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. இங்கேயும் எங்களுக்கு தெய்வங்கள் இல்லையா என்று கேட்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு என்ன தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை கேட்டு பார்த்தால் தெரியும். ஆனால் நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை அறியாததினால் தான் ஜனத்திற்குள்ளே பாவத்தினுடைய காரியங்களுக்கு இயல்கையே இல்லை. அதைத்தான் பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் அவர் இதை தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை அறிய மனதில்லாத போனால் அங்கே என்ன நடக்கும் என்பதை அவர் எழுதுகிற அந்த லிஸ்டை கொஞ்சம் வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் கவனியுங்கள் ஐயா. இங்க இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஒருவேளை சமாதானமான சூழ்நிலை இருக்கலாம். வட இந்தியாவில் நடக்கிற காரியங்களை நான் எல்லாவற்றையும் சொல்லி உங்களிடத்தில் ஒரு பரிதாபத்தை வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை. மாறாக இது எல்லா யூடியூபிலையும் இது வைரல் ஆகிவிட்டதனால் அதை குறிப்பிட விரும்புகிறேன். 10 நாட்களுக்கு முன்னதாக போதகர் ஒருவர் பிபின் பிஹாரி என்று சொல்லப்படுகிறவர் ஒரிசா மாநிலத்தில் அவர் ஆண்டவரை தன்னுடைய மக்களோடு ஆராதித்திருந்து கொண்டிருந்த போது அவரை இழுத்து வந்து அவருக்கு செருப்பு மாலை போட்டு அவரை அடியாய் அடித்து அவரை மாட்டு சாணத்தை தின்பதற்கு வாயிலை திணித்ததை நீங்கள் வீடியோவில் பார்த்திருக்கலாம். என்னையா குற்றம்? தேவனை அறிவித்ததுதான். ஜீவனுள்ள தேவனை, ஒரே தேவனை, அவர்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை அடையாளம் காட்டுவது கொட்டதுதான். அவரை ஊர்வலமாக எடுத்து சென்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்திருக்கலாம். என்ன குற்றம்? இந்த தேசத்தாருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கட்டும், என்ன குற்றம் அவர் மேலே? நேற்றைய தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் காஜிப்பூர் என்கிற இடத்துல 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு முந்தின நாள் தான் அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் சொல்லி இருக்கிறார், மார்க்க சம்பவமாக யாரையும் கைது செய்யக்கூடாது என்று. மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி யாரையும் கைது செய்யக்கூடாது, அவர்களுடைய உரிமையை அவர்கள் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று முந்தின நாள் வருகிறது. நான் அடுத்த நாள் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கம் காஜிப்பூர் என்கிற ஊரில் 5 பேரை கைது செய்தார்கள். அவர் கைகளில் இருந்தது என்ன தெரியுமா? 26 வேத புஸ்தகம், 9 பாட்டு புஸ்தகம் இவ்வளவுதான். அதை கையில் கொடுத்து போட்டோ எடுத்து இவர்கள் கடத்தியிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். என்ன போதைப் பொருட்களை கடத்தி விட்டாரா? வேதத்தை கொடுப்பதற்கு அதை திருடனை போல போதை பொருளை கடத்துவதை போல இவர்கள் கைது செய்யப்படுவதற்கு காரணம் இந்த தேசம் தேவனை அறியக்கூடாது என்பதில் சிலர் கவனமாக இருக்கிறது தான். ஆகையினால் தான் நான் முதலாவது உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தேன். தேவனை காண்பிக்கிறவர்கள் இந்த உலகத்துக்கு தேவை. பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரம் தேவனை காண்பிக்கிறவர்கள், வாழ்ந்து காண்பிக்கிறவர்கள் இந்த தேசத்துக்கு தேவை என்பதை நான் அதனால் தான் அந்த பாடலில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிக் கொடுத்தேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிவிக்க நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் முடியாதபடி இன்றைக்கு வாய்கள் அடைக்கப்படுகிறது. அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் அதை மனதில் இருந்தபடினால் என்ன நடக்கும்? தகாதவைகளை செய்யும்படி, கேடான சிந்தைக்கு தேவனே ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால வருகிற காரியத்தை தொடர்ச்சியாக வாசியுங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய்
பேருமாய், துராகிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், நன்றாய் கவனியுங்கள். என்னுடைய தேசத்தினுடைய நிலைமை இதில் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஐயா. நீங்கள் வாழ்கிற பக்கத்தில் இருக்கிறவர்களை பொருத்தி பாருங்கள் ஐயா. இவர்கள் இப்படி இருக்கிறதற்கு காரணம் மட்டுமல்ல, அதை அவர்கள் என்ன செய்கிறான் தொடர்ந்து இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் பிரியப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். போன மாதத்திலே மத்திய பிரதேசத்தில் ஒரு திருமணம் நடந்தது, ஒரு எம்எல்ஏனுடைய மகளுக்கு. அதற்கு வெறுமனே 10 நிமிடம் போட்ட வான வேடிக்கைக்கு செலவழித்தது 70 லட்சம் ரூபாய். என்னோடு கூட நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு அழைத்து செல்கிறேன் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் என்று. மறுநேரத்திற்கு சாப்பாடு இல்லாமல் வாழ்கிற சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் தன்னுடைய மகளுடைய திருமணத்தில் 70 லட்சம் ரூபாய் 10 நிமிஷத்தில் எரித்து கரியாக்கி விட்டார். அவரை உடனே மற்றவர்கள் போய் கேட்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறார்கள், ஐயா இவ்வளவு ஆடம்பரமாய் உங்கள் மகள் திருமணத்தை நடத்த வேண்டும் என்பவர் சொன்னார். எனக்கு மற்றவனை குறித்து கவலை இல்லை, அவன் தான் நமக்கு எம்எல்ஏ. ஹலோ, மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. என் மக கல்யாணத்துக்கு ஏன் பணம், நான் எரிப்பேன், நான் வான வேடிக்கை விடுவேன்னு சொல்கிறான். ஆனால் கிறிஸ்தவங்களும் குறைச்சல நிறைய இங்கே இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் என்ன செஞ்சீங்க, உங்கள் குடும்பத்தில் கல்யாணத்துக்காக செலவு எப்படி செஞ்சீங்கன்னு நீங்கள் தான் அறிவீர்கள். பட் we don't bother about others. உணர்வே இல்லை. தேவனை அறியாட்டா உணர்வு இருக்காதையா. தேவனை புரிந்து கொள்ளாவிட்டால் மற்றவனை குறித்து கவலை இருக்காதையா. தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறியாவிட்டால் நான் உண்டு, நான் என்னுடைய வசதியில் உண்டு என்பதை மாற்றம் நான் கவனம் செல்லும். ஆனால் இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஒரு பெரிய கூட்டம் சென்னையிலேயும் அண்டை மாநிலங்களிலும் அண்டை மாவட்டங்களிலும் உண்டு. நாங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்றால் நான் எந்த என்னை சுற்றிலும் இருக்கிற தேவையை பார்க்காமல் இருக்க முடியுமோ? எம்எல் ஜெபசிங்கன் இப்படி பாடினார்கள், எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே. எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே. இயேசுவே ஏசாயனாவினை தொட்ட தழலுடன் மேசியா நீர் வாருமே. இயேசுவே ஏசாயனாவினை தொட்ட தழலுடன் மேசியா நீர் வாருமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே பாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. இதற்காகத்தான் ஐயா ஒரு பெருமழை இந்த தேசத்தின் மேல, விசேஷமாக சபையின் மேலே இறங்க வேண்டிய அவசியத்தை நாம் உணர்கிறோம். அந்த அன்பு, கல்வாரியின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஏற்றப்பட்டால் தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த நீதியான தீர்ப்பை நாமும் புரிந்து கொண்டோம் என்ற அர்த்தம்.
தேவனை அறியாதவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்த்து இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்ற அந்த தீர்ப்பை நான் அறிந்தால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் சரி செய்து கொள்வேன். ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளிலே, அல்லது உங்களுடைய கணவனிடத்திலே, அல்லது உங்களுடைய மாமியாரிடத்திலே அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் ஆல்ரெடி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு இன்னொரு நியாய தீர்ப்பு தேவையில்லை ஐயா. இயேசுவை புறக்கணித்ததினால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால், தேவன் காண்பித்த அந்த பெரிய அன்பை தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் போனபடியினால், அவர்களை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு விளங்குமா? அப்போது அந்த அன்பை புரியாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அறியாமல் வாழ்கிற கோடி கோடி ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து விட்டு 18வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன். கவனியுங்கள், முக்கியமான ஒரு வசனத்துக்கு முன்னதாக நான் உங்களை நிறுத்துகிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ. கவனியுங்கள், என் குடும்பத்திலே, என் தேசத்திலே, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் நியாய தீர்ப்பை தன்னுடைய குமாரின் மேலே தள்ளி அவரை மரணத்துக்கு ஒப்புவித்து, அந்த மரணத்திலே அவர் பட்ட பாடுகளை நமக்கு காண்பித்து, அந்த பாடுகளில் இருந்து அவர் உயிர் தோழ்ந்ததை நாம் அனுபவித்தவர்கள். அதனால் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய அந்த அன்பு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டபடியினாலே அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒரு நாட்களில் அல்ல, now itself அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஏனென்றால் அவனுக்கு தெரியல, அந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரத்தை அவன் அறியவில்லை. அதை நானும் காண்பிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அநேக வருடங்களுக்கு முன்னதாக இது நடந்தது. என்னுடைய பிரசங்கங்களை ஆங்காங்கே நான் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்கத்தா பட்டணத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில், 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு தொழிலதிபருடைய ஒரே மகன் அவன் பிணமாக கிடந்தான். அவனை யார் கொலை செய்தார்கள், அவனுக்கு விஷம் கொடுத்தது யார் என்பதை அறிய வேண்டி அவர் பெரிய தொழிலதிபராக இருந்த உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியா டுடேல அந்த நாட்களிலே இது வெளிவந்தது. நன்றாய் கவனியுங்கள். அவர் தன்னுடைய மகனுடைய இறப்பு எப்படி நடந்தது என்பதை கண்டு துடித்து போனவர், தனக்கிருந்த காரியத்தை அரசாங்க அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் சொல்லி போலீஸ் இயந்திரத்தை நன்றாக முடுக்கி விட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 வாரங்கள் கழித்து அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதை அவர்கள் தோண்டி எடுத்த விதத்தை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாயிருக்கும். என்ன நடந்திருக்கிறது? அதே பட்டணத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை, ஒரு சாதாரண குமஸ்தாவுடைய மகள் அந்த பையனோடு கல்லூரியிலே படித்திருக்கிறாள். படித்த அவள் இந்த மனுஷனோடு சிநேகம் உண்டாக்க ஆரம்பித்து விட்டாள். 2 பேரும் ஊரை சுற்ற ஆரம்பித்தார்கள். ஏராளமான பார்க்குகளில் போய் படம் எடுத்து கொண்டார்கள்.
பல இடங்களுக்கு தனியாய் சென்றார்கள். இவளும் அவன்தான் என்னை திருமணம் செய்ய போகிறான் என்று நினைத்து தன்னுடைய உடலையும் கூட அவளுக்கு கொடுத்து விட்டாள். அவ்வளவு தூரம் அவள் நடந்து கொண்டாள். ஆனால் திடீரென்று ஒரு பார்க்கிலே உட்கார்ந்திருந்த போது அந்த மனுஷனுடைய மடியிலே படுத்திருந்த அந்த மகள் அவனை பார்த்து கேட்டாள், நம்ம இப்படி எப்படி இருக்கிறது, நம்முடைய திருமணம் எப்போது என்று கேட்டாள். அவன் அப்பந்தான் சொன்னான், தன்னுடைய ஒரு சுய ரூபத்தை காண்பித்தான். அடிப்போடி, கல்லூரியில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும், இது ஒரு பாசிங் டைம், நல்லா ஜாலியாக இருக்கிறது தான் கல்லூரிக்கு நான் வந்தேன். எங்கள் அப்பாவுடைய பணம், எங்கள் அப்பா கையில் இருக்கிற சொத்து எல்லாம் எனக்கு சொந்தம், அதில் நான் சம்பாதிக்க வேண்டியதில்லை. நான் பள்ளிக்கூடம் எங்கள் கல்லூரிக்கு வந்தது காரணமே இப்படி ஜாலியாக லைஃப் இருக்கணும். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னுடைய வாழ்க்கை நரமாகிவிட்டது என்று நினைத்தாள். நரகமாகிவிட்டது என்று நினைத்த அவள் இப்பொழுது அவனிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். நேரடியாக வீட்டுக்கு சென்றாள். தன்னுடைய தகப்பனை பார்த்து, அப்பா எனக்கு உடனடியாக திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டாள். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம். அவள் சொன்னான், இப்பொழுதுதானே கல்லூரியில் சேர்ந்தார், 2 வருஷம் தானே ஆகிறது, அந்த கோர்ஸ் செய்யாது முடி, இல்லைப்பா எனக்கு உடனடியாக திருமணம் செய்யணும். அவங்க அப்பாவுக்கு விளங்கலை. ஆனால் அந்த குடும்பத்தினர் ஏதோ ஒரு ஆபத்து என்பதை மாத்திரம் கண்டுகொண்டதினால மகளுக்கு தேடி தேடி ஒரு மேனேஜரை கண்டுபிடித்து அவனுடைய கையில் இவளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் இவனோ அவளை தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். அவளை தொந்தரவு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி, இங்கே வருகிறாயா அங்கே வருகிறாயான்னு கேட்டு அவளை மிரட்ட ஆரம்பித்தான். மிரட்டப்பட்ட போது அவளுக்கு செய்வது ஒன்றும் தெரியவில்லை. அவன் சொன்னான், உன்னுடைய கணவனிடத்தில் நாம் 2 பேரும் ஒன்றாக இருந்த பல படங்கள் இருக்கிறது அல்லவா, அதை காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த காண்பிப்பேன் என்று சொன்னபோது அந்த மகளுக்கு ஒரு பயம், இது நடந்தால் என்னுடைய இந்த வாழ்க்கை சீரழிந்து போகும். ஒருவேளை என்னுடைய திருமணத்தை என்னுடைய கணவர் ரத்து செய்து விட்டார் என்றால் என்ன நடக்கும், என்னை விவாகரத்து செய்து விட்டார் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய குடும்பத்தார் நிலை என்ன என்று யோசித்து யோசித்து பார்த்தாள். அவன் தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். வா என்று சொல்லுவான், உன்னுடைய வீட்டுக்காரர் இப்போ இல்லை அல்லவா, வா என்று சொல்லுவான். சில நேரங்களில் தன்னுடைய காரை வீட்டுக்கு முன்னதாக கொண்டு நிறுத்திவிட்டு வெளியே வா என்றெல்லாம் கத்துவான். அவளுக்கு அவமானமாய் போய்விட்டபடினாலே அவள் ஒரு திட்டம் தீட்டினாள். உண்மையாய் நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்ன செய்தாள்? அவனுக்கு இவள் ஃபோன் பண்ணினாள். என்னுடைய கணவன் 3 நாட்கள் பிரயாணமாக டெல்லிக்கு போகிறார், ஒரு ஆஃபீஸ் விஷயமாய் போகிறார். போக ஒரு நாள் வர ஒரு நாளாக 5 நாள் அவர் வீட்டில் இருக்க மாட்டாள். நான் உன்னோடு கூட இருப்பதற்கு ஆயத்தம் என்று சொன்னாள். அதை கேட்ட அந்த மனுஷன் ரொம்ப பூரித்து போய்விட்டான். அந்த தொழிலதிபருடைய மகன் பூரித்து விட்டு, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், எங்கே போவது என்று சொல்கிறார். அவள் சொன்னால், பணத்தை எடுத்துக்கொண்டு வா, உன்னுடைய சொந்த காரில் வராதே, ஒரு டாக்ஸியில் வா, நாம் போகலாம். முதலாவது கல்கத்தாவுக்கு போகலாம், அதற்கு பின்பு டார்ஜிலிங் போகலாம், 2 நாட்கள் டார்ஜிலிங்கிலே இருந்து விட்டு நாம் திரும்பி வந்து விடலாம் என்று அவள் ஆலோசனை சொன்னதை அவன் நம்பினான். அவன் ஒரு டாக்ஸியிலே வந்து இவளை ஏற்றிக்கொண்டு தன்னிடத்தில் இந்த ஏராளமான பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஹோட்டல், நட்சத்திர ஹோட்டலில் கல்கட்டாவில் தங்கியிருந்த போது தான் அவள் யோசித்தாள். என்ன யோசித்தாள்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் இவன் வாழ்க்கை சீரழித்து விடுவான், இவனை முடித்து விட வேண்டும் என்று அங்கே தான் தீர்மானம் பண்ணினாள். அவனுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்தபடினாலே குடிப்பழக்கத்திற்கு ஈடாக அதிலே விஷத்தை கலந்து அவனுக்கு குடிக்க விடுத்து விட்டாள். என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் 2 பேரும் போய் ஹோட்டலில் ஒரு தம்பதியரை போல காட்டிக்கொண்டார்கள். ஹோட்டல் காரணமே மகனை மீதான என்று நினைத்து விட்டு ஒரு ரூம் கொடுத்தான். ஆகையினாலே அவளுடைய பெயர் அதில் பொறிக்கப்படவில்லை, அந்த பையனுடைய பெயர் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த காரியத்தை அவர்கள் போலீஸ் விசாரித்து அவர்கள் காணும்போது அவர்கள் ஹோட்டலில் இருக்கிற எல்லா சிற்பந்திகளையும் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். யார் அவர்களுக்கு டீ கொடுத்தது, யார் சாப்பாடு கொடுத்தது ராத்திரி என்றெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு காலையில் ஒரு டாக்ஸி டார்ஜிலிங் போவதற்கு புக் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டார்கள். ராத்திரியில் யார் சாப்பாடு கொடுத்தது என்று அந்த சர்வரை கூப்பிட்டு கேட்டார்கள். அவள் தான் ஆர்டர் பண்ணினாள், அவன் ஆர்டர் பண்ணவில்லை. அவள் ஆர்டர் பண்ணி இதையெல்லாம் கொண்டு வா என்று சொல்லியிருந்தாள். அவர் கலைத்திருக்கிறான், அவன் படுத்து கிடந்தான். நான் அந்த அறையிலே தான் போய் ஆர்டர் எடுத்தேன், அவர் ஃபோனிலே சொல்லவில்லை.
நான் போய் தான் ஆர்டர் எடுத்தேன். அவள் இடத்துல விவரங்களை சொன்னாள். நான் கொடுத்து விட்டேன். எங்களை தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லி கதவை மூடிக்கொண்டாள் 7 மணிக்கெல்லாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து அவள் அந்த ரிசப்ஷன் கவுண்டருக்கு வந்து ஒரு டாக்ஸியை புக் பண்ணியிருந்ததுனால அந்த டாக்ஸி நம்பர் அதில் எழுதப்பட்டிருந்தது. ஹோட்டலுடைய ரிஜிஸ்டரில் டாக்ஸியில் எழுதியிருந்த அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் அவள் அந்த டாக்ஸியில் போனான் என்பதனால அந்த டாக்ஸியை கண்டுபிடித்தார்கள். டாக்ஸிக்காரன் சொன்னான், என்னை டார்ஜிலிங்க்கு அவர்கள் புக் பண்ணியிருந்தது உண்மைதான், ஆனால் அவள் தனியாக வந்தாள், யாரென்றெல்லாம் தெரியாது, உன்னைத்தான் புக் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் போக முடியாது, என்னுடைய வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, ஆகையினாலே வெறுமனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாத்திரம் போ என்று ஹவுரா ஸ்டேஷனுக்கு அவள் என்னை வழி நடத்தினாள். போகிற இடத்துல ஒரு 50 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாயை கொடுத்தாள். நானும் காலையில் எனக்கு 50 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் கிடைக்கிறதுங்கிற சந்தோஷத்தில் போய்விட்டேன். அவள் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். போலீஸார் கொஞ்சம் நினைவுபடுத்திப்பார், அவள் எப்படி இருந்தாள், அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அவர்கள் விசாரித்த போது அவனுக்கு திடீரென்று டாக்ஸிக்கு அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது? அவளை யாரோ அந்த ஹவுரா ஸ்டேஷனுடைய வாசலில், மஞ்சு நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள். அவளுடைய பேர் மஞ்சு என்று தெரிந்து விட்டது. ஓஹோ, ஆனால் கல்கத்தாவில் நம்ம ஊரில் சாதாரணமாக செல்ல பேர் கொடுக்குற மாதிரி அங்கே மஞ்சுங்கிற பேர் காமனாக இருக்கும். எல்லாருக்கும் மஞ்சு மஞ்சுன்னுட்டு. எந்த மஞ்சு பிடிக்கிறது? இந்த மஞ்சு என்கிற பெயருடையவர்களெல்லாம் தேடி 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 கடைசியில் 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பர்துவான் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள் என்றும், அந்த மனைவி மேனேஜர் என்றும், அந்த மகள் அவள்தான் பேர் மஞ்சு என்பதையும் போலீஸ் அறிந்தபோது, ஏனென்றால் பெரிய தொழிலதிபர் ஏராளமான பணத்தை செலவழித்தார், போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்தார், மந்திரிகளை ஏவி விட்டார், ஆகையினாலே அவனை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு நாள் காலையில் ஏர்லி மார்னிங்கிலேயே போலீஸ் அவளுடைய வீட்டை சுற்றி அழைத்தது. போலீஸ் அதிகாரி 2 பேர் உள்ளே போனார்கள். அவர் போகும்போது கணவனும் மனைவியும் உட்கார்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பெட்டி அவள் ஒரு நைட்டியிலே தான் உட்கார்ந்துருக்கிறாள். அப்பொழுது போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், யூர் அரெஸ்டட் அப்படின்ட்டு. உன்னை நான் அரெஸ்ட் செய்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு தெரிந்து விட்டது, நம்முடைய குற்று வெளிப்பட்டு விட்டது, நம்முடைய குற்றம் இவளை கண்டுபிடிக்க வைத்து. ஏனென்றால் இந்த செய்தி பேப்பரில் போய்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு அதனுடைய காரியங்கள்லாம் தெரிந்திருந்தனால என்னை பிடித்து என்னை அவர்கள் இழுத்து கொண்டு போகிறார்கள் என்னுடைய கணவன் முன்னதாக என்று சொல்லி அவள் அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து, எனக்கு 2 நிமிடம் தாருங்கள் ஐயா, நான் நைட்டியை களைந்து விட்டு சாரி விட்டு வருகிறேன் என்று அந்த படுக்கை அறைக்குள் போனாள். சுற்றிலும் போலீஸ் படை இருக்கிறதே, இவள் தப்ப முடியாது என்று சொல்லி அதிகாரிகள் காத்திருந்தார்கள். நன்றாக திருமணத்துக்கு அன்றைக்கு உடுத்தியிருந்த சேலையை வெடுத்து அதை உடுத்தி நன்றாக மேக்கப் போட்டு ஒரு புது பெண்ணை போல் அவள் நேரம் வந்து தன்னுடைய கணவனுடைய காலில் விழுந்து, என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள், என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் என்று கதறினாள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, அந்த கணவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கிற? அவனை கொலை செய்தது நான் தான். என்னுடைய காரியங்களை இவன் இப்படி செய்ததினால் நான் அவனை கொன்று தீர்த்து விடுவது என்று முயற்சி செய்திருந்தேன், ஆகையினாலே கொன்று விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு மறைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அவனை அப்படி செய்து விட்டேன். அவன் தினந்தோறும் என்னை வதைத்துக் கொண்டிருந்தான், தினந்தோறும் என்னை பயமுறுத்தி கொண்டிருந்தான், வாழ்க்கையை கசந்து விடுவது போல இருந்தது. அவள் அப்படி சொல்லிவிட்டு, சீக்கிரம் சொல்லுங்களேன், மன்னித்தேன் என்று சீக்கிரம் சொல்லுங்களேன். அவனுக்கு எந்த சயனைடை நான் கொடுத்து அவனை கொன்றேனோ அதே சயனைடை நானும் சாப்பிட்டு இருக்கிறேன், நானும் சாக போகிறேன் என்று சொல்லி மயங்கின நிலையிலே அவளுடைய கரங்களிலே விழுந்தாள். இவன் கத்தினான் கணவன், ஐயோ அவன் என் ஆஃபீஸுக்கு வந்தான், நீ அவனோடு இருந்த எல்லா புகைப்படத்தையும் காட்டினான், நான் அதை வாங்கி கிழித்து போட்டு விட்டு, எனக்கு தெரியும்டா போய், அவள் எனக்கு இப்பொழுது உண்மையுள்ள மனைவி என்று சொன்னேன். ஐயோ நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்களா?
அவனுடைய கையிலே அங்கே மரித்து விழுந்தாள். இந்த கதை போதிக்கிற இந்த சம்பவம் போதிக்கிற 2 காரியங்களை இந்த வசனத்தோடு கூட நான் உங்களை இணைத்து பார்க்க விரும்புகிறேன். அவளுடைய பாவத்தை மன்னித்ததை அவளுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, அல்லது கணவனே அதற்கு சொல்லவில்லை. ஆகையினால்தான் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டதே என்று அவள் தன்னையே தண்டித்து கொண்டு அங்கே மரித்து விழுந்தாள். கணவனுடைய அன்பையோ அவன் மன்னித்ததையோ அவள் அனுபவிக்க முடியாமல் அவள் எரி நரகத்துக்கு நேராக தன்னையே போய் அழைத்து கொண்டு போய்விட்டாள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, என் ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இந்த இரத்தமும் அவர் சம்பாதித்த பாவ மன்னிப்பும், என் ஆண்டவர் லூக்கா 24:47 சொன்னது போல பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் சொல்லப்பட வேண்டியதென்று அழுத்தமாக சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய செவிகளிலே உங்களுடைய செவிகளிலே விழுந்திருக்குமானால் எத்தனை நலவாயிருக்கும். இந்த பாவ மன்னிப்பின் சங்கதியை, இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லாததினால் தானுமே இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் அந்த யோவான் 3:18 படி ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பு யார்? ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப பெண் உனக்கு அருளப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ளாமல், ஒருவேளை ஆண்டவரை விட்டு அந்த அன்பை இன்னும் ருசிக்காமல் இருந்தால் இன்றைய நாளிலே அந்த அன்புக்கு உன்னை ஒப்பு கொடுத்துப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியாய் வாழ்கிறவர்கள் ஒன்று சொல்லுங்கள், ஐயோ என் மக்களுக்கு, என்னோடு பணிபுரிகிறவர்களுக்கு, என்னுடைய தேசத்தாருக்கு, என்னுடைய மாநிலத்தாருக்கு இந்த பாவ மன்னிப்பை குறித்து அறிவில்லையே. என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, we have a greater responsibility than ever before. பழைய நாட்களை காட்டிலும் அதிகமான ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு சபையின் மேலும், ஒவ்வொரு விசுவாசியின் மேலும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்திருக்கிறதை நாம் நினைப்பதற்கு கர்த்தர் உங்களை ஏவி எழுப்ப மாட்டாரா? இந்த சம்பவத்திலேயே உங்களை தட்டி எழுப்பியிருக்க வேண்டுமே. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாராயும் இருப்பீர்கள் என்றால் அண்டை பக்கத்தில் அவர்கள் என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வந்தவர்கள், இன்னும் விசுவாசத்துக்கு தங்கள் விட்டு கொடுக்காதவர்கள், இயேசுவை அறிய வேண்டிய விதமாய் அறியாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் கவனியுங்கள். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் உன்னுடைய வழக்கத்தின்படி நீ ஆலயத்திற்கு போய் கொண்டிருக்கலாம். உனக்கு அறிவிருக்கிறதுனால் நீ ரட்சிக்கப்பட்டேன் என்ற அர்த்தம் அல்ல என்பதை நீ நினைவு கூற வேண்டும். சவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவன் கேட்ட கேள்வி, நீர் யார்? I don't know you. வேதம் கற்றவன்,
அவனே சொல்லுகிறான், வாசிக்கலாம் கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் அவனே தன்னை குறித்து சொல்லுகிற அந்த காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 1வது அதிகாரத்தில் அவன் தன்னுடைய சாட்சி அங்கே சொல்லுகிறான். 14வது வசனம், என் ஜனத்தாரில் 13 வாசித்து விடலாம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை மத சம்பந்தமான வாழ்க்கை. பக்தி வைராக்கியத்தில் தேறினவன் தான், வெறி கொண்டவன் தான். ஆண்டவரை தெரியாது. நிக்கதேம் என்று ஒருவன் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 3வது அதிகாரத்தில் அவனை பார்த்து இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவனே சொல்கிறான், இதெல்லாம் எப்படி ஆகும் என்ற போது ஆண்டவர் அவனை சொன்னது என்ன தெரியுமா? 9வது 10வது, அதற்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றார். இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நன்றை கவனியுங்கள். நான் சொல்ல போற ஒரு காரியம் உங்களுக்கு விசித்திரமாக தோன்றும். இயேசு பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கும் போது பிசாசுகளால் நிறைந்திருந்த ஒரு மனுஷன் என்ன சொன்னான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இருந்த இடம்லாம் சரிதான், ஜெப ஆலயத்தில் தான் இருந்தான். ஆனா பிடித்திருந்தது அசுத்த ஆவி. அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, அநேக ஆலயத்துக்கு போறவங்க இன்னார்னு தெரியாது, ஆனா இவருக்கு தெரியும். பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் யாரு, தேவனுடைய பரிசுத்தர்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா ஆலயத்துக்கு போற அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படல. காரணம் என்ன? அது தெரியல. ஒரு நிக்கோதேமை போல, ஒரு சபலை போல நீ இங்கே இருக்கிற சிலர் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறதை ஆவியிலே நான் உணர்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த நாளிலே அந்த அன்பை நீ உதாசீனப்படுத்தினால்தான், அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் தள்ளிவிட்டால்தான் நீ ஆக்கணைக்கு தற்பட வேண்டிய அவசியம் இல்லை, நியாய தீர்ப்புக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி இட் இஸ் டிக்ளேர்டு. ஆனால் இன்றைக்கும் உனக்கு தப்பிப்பதற்கு ஒரு வழி உண்டு. இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராகிலும், ஐயா இந்த ஆண்டவரின் அன்பை நான் முழுவதுமாக உணர முடியாதபடி வாழ்ந்து விட்டேன், ஏனோ தானே என்று வாழ்ந்திருக்கிறேன் சொன்னால் உங்களுக்கும் ஆண்டவர் வாய்ப்பை தர விரும்புகிறார். ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு குடும்பத்தில் பழகுகிறவர்கள், உங்களுடைய உற்றார், உங்களுடைய அண்டை வீட்டிலே குடியிருக்கிறவர்கள் ஆக்கணைக்கு தீர்ப்புட்டாயிற்று. அவர்களுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை அவர்களுக்கு போதிப்பாரில்லை, சொல்லுவாரில்லை. உங்களை தான் ஆண்டவர் நம்பியிருக்கிறார், உங்களை தான் நம்பியிருக்கிறாரு. எப்படியாயிலும் என்னை உயர்த்தினா நான் இழுத்துக்கொள்ளும்பா, நீ மட்டும் என்னை உயர்த்தி காண்பி, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டால் நான் இழுத்துக்கொள்ளேன்னு சொன்னார். உங்களை தான் நம்பி இழுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளின் இறுதியில் 2 அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். 1, ஐயா இந்த அன்பை நான் இன்னமும் புரிந்து கொண்டு அதற்காக என்னை தத்தம் செய்யவில்லை, இந்த நாளிலே என்னை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு முதலாவதும். 2வது, மற்றவர்கள் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆக்கணைக்கு தீர்ப்புட்டாயிற்று என்பதை அறியாமல் வாழ்ந்துவிட்டேன், இன்னும் நியாய தீர்ப்பின் காரியங்களை நான் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து கூட்டங்களிலே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறதற்காக நான் 2
சந்தர்ப்பங்களை கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் கண்களை தயவு செய்து திறக்க வேண்டாம். இது சில தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற நேரத்துக்கு நீங்கள் தடையாக மாறிவிடாதீர்கள். தம்பி, தங்கச்சி அல்லது ஐயா, ஆண்டவருடைய அன்பை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பலம் என்பதை அறியாமல் வாழ்ந்து விட்டேன். தயவு செய்து இன்றைக்கு நான் என்னை சம்பூர்ணமாக ஒப்புக் கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிற யாராகிலும் இருந்தால் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பித்தால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சிலருடைய கரங்கள் உயர்கிறதை பார்க்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கூட்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள் ஐயா. கேள்விப்பட்டதோடு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் கையை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். என் குடும்பத்தாருக்கும், என் தெருவினருக்கும், என் உடன் ஊழியர்களுக்கும், என்னை சார்ந்த மற்றவர்களுக்கும் நான் பொறுப்பாளி என்று சொல்லி நான் உணர்கிறேன். நியாய தீர்ப்பின் ஆழத்தை குறித்து நான் அறியும் முன்னதாக இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புக்கு நான் பொறுப்பாளி என்பதை உணர்கிறேன் என்று சொல்கிறேன். மாத்திரம் உங்கள் வரங்களை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கரங்களை தூக்கினவர்கள், 2 தேரமும் களம் தூக்கினவர்கள் அப்படி எழுந்து நிற்கலாமா? உடைய பிள்ளையின் மேல ஆக்கனை தீர்ப்பு, உறவினர் மேல ஆக்கனை தீர்ப்பு, நீ அறிந்திருக்கிறவள் மேல ஆக்கனை தீர்ப்பு சொல்லி ஆகிவிட்டது. வேண்டாம் அந்த பாதை என்று சொல்லி அவளை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை நம்பி இருக்கிறதை உணர்ந்த ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறதற்காக நன்றி. தேவ ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறதாக. ஹல்லேலூயா. ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தை தேவன் இங்கே எழுப்பினதற்காக எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி இன்னும் உம்மை அறியணுமே என்கிற அந்த கவியை பாடப் போகிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா சொல்லுவோம். உலகம் எல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.